அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்க, ஒரு மிஷனரி. அவர் அதோனிராம் ஜட்சன். இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர். 20 வயதாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக கழிக்கணும். நல்ல வசதி படைத்தவர். அப்படியே சந்தோஷமாக கழிக்கணும்னு சொல்லி அங்கங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கி இருக்கிறார். ஒரு நாள் இரவு பக்கத்து அறையில் ஒரு ஆள் உடம்பு சரியில்லாதவன், ரொம்ப இருமி நோயில் அணத்தி ரொம்ப கத்தி செத்து போயிட்டான். சரி, என்னடா தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி காலையில் போயிட்டு யார் தான் அவர் செத்துட்டாருன்னு கேள்விப்படுறாரு. காலையில் யார் அந்த நபர்னு போய் பார்க்க போனால் இவருடைய பாலிய நண்பன். இவருக்கு ஏற்றுக்கவே முடியல. பக்கத்து அறையிலிருந்தும் என்னால் என்ன பண்ண முடியல, அவருக்கு உதவி செய்ய முடியலையேன்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடித்தார். அப்பொழுது அவர் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல விரும்பினார். இயேசுவின் அன்பை சொல்ல விரும்பினார். ஏன்னா அவருடைய சகோதரன் அவனுடைய நண்பன் ரட்சிக்கப்படாமல் இறந்துட்டான். அவருக்கு அது ரொம்ப வேதனையை கொடுத்தது. இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, சந்தோஷம் என்பது அந்த ஜாலியாக இருக்கணுங்கிற ஊர் சுற்றணுங்கிறது என்ன ஒன்றும் கிடையாது. அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும்னு சொல்லி 1808 தன்னுடைய பிரயாணத்தை துவக்கினார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி மேரி ஹசில்டைன் என்பவரை மணந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் இந்தியாவை நோக்கி ஊழியத்துக்கு வர விரும்பினாங்க. அப்போ இந்தியாவில் ரொம்ப ஒரு இருண்ட காலம், சுவிசேஷத்துக்கு ஒரு பெரிய அடைப்பட்ட ஒரு காலம். அந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்குள்ளே வர முடியல. அதனால் நேராக என்ன பண்ண, பர்மாவை நோக்கி இவருடைய பிரயாணம் இருந்தது. பர்மாவுக்கு உள்ளே போனாங்க. பர்மா மொழியை கற்றுக்கிட்டாரு, நல்லா படித்தார், அதில் நல்லா தேர்னார். இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆட்சியும் ரொம்ப கடுமையான ஆட்சி. அதனால் அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 2 வருஷம் அவர் கடுங்காவல் தண்டனை, கடுமையான அந்த ஜெயிலில் இருந்தார். இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் அவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துட்டார். அவங்க அதுக்குள்ளே மறிச்சிட்டாங்க. இவர் பார்த்திங்கன்னா பர்மிய மொழியில் வேதாகமத்தை எழுதி பர்மாவில் வேதாகமத்தை வெளியிட்டார். இன்றைக்கும் பர்மாவில் இருக்கிற வேதாகமம் பர்மிய மொழியில் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா அதோனிராம் ஜட்சன். இவர் தன்னுடைய பிரயாணத்தில் கப்பல் பிரயாணத்தில் போகும்போது, கப்பல் பிரயாணத்தில் 1850 இறந்து விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு பர்மிய மக்களுக்கு வேதத்தை கொடுத்தது யாருன்னா அதோனிராம் ஜட்சன். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவர் தன் வாழ்வையே அர்ப்பணித்து, தன்னை உடைத்து, தன் குடும்பம் சிதறி போடால் கர்த்தருக்கென்று உறுதியாய் நின்ற அதோனிராம் ஜட்சனுக்காக ஸ்தோத்திரம். அது தலைமுறைக்காக, வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கு. இப்படிப்பட்ட தேவ மனிதர்களாய் எழுப்பணும். நம்முடைய பிள்ளைகள் பக்தி வைராக்கியத்தோடு எழுப்பணும். ஆண்டவரே, உமக்கென்று வல்லமையாக எழுப்பணும், துடிப்புள்ளவர்களாக எழுப்பணும். ஆண்டவர் பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த விசுவாசமும் பக்தி வைராக்கியம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.